ஓகேங்க, நம்ம ஃபைனலாக வந்துட்டு வந்தாச்சு கல்லணைக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா கல்லனோட அழகிய தண்ணிங்க. அதுவும் இப்போ வந்து மேட்டூர் டேமில் வந்துட்டு தண்ணி வேறு திறந்து விட்டாங்களா, செம்ம அழகாக இருக்குங்க. இப்போ பாருங்க, தண்ணி நிறையா தண்ணி போகுதுங்க. பாருங்க, சன்செட்டு செம்மையாக இருக்குங்க. கல்லணையிலேருந்து பார்க்கும்போது வியூ சன்செட்டு தெரியுதா உங்களுக்கு? சன்னு க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எவ்வளோ தண்ணி. செம்ம அழகாக இருக்குங்க கிளைமேட்டுக்கும். அதுக்கும் கொஞ்சம் சன்செட் ஆகுது, அப்படியே மழை பெய்கிற மட்டுமே ஃபீலிங் இருக்குது. பாருங்களேன், அல்டிமேட்டான வியூங்க. கரெக்டாக இந்த டைமுக்கு வரணுங்க. டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 5:30 ஆயிடுச்சு. 5:30 கரெக்டாக இந்த கிளைமேட்டு. ஆனால் வெயில் ஆனால் கொளுத்தி எடுக்குது, மழை பெய்கிற மட்டுமே இருக்குது. சாரி, கேமரா பார்த்து பேச முடியலன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா முன்னாடி வண்டி வந்துட்டுருக்கு. முன்னாடி பார்க்கட்டுனா அவ்வளோதான். என் ஃப்ரெண்டு கௌதம் வரலையா? வாடா. அவனை விட்டுட்டு அப்படியே நான் பிளாக் பண்ணி நான் பாட்டு வந்துட்டு இருக்கேங்க. இங்கே பாருங்க, வா. அந்த சைடும் ஒரு இது இருக்குங்க, இந்த சைடு ஒன்று இருக்குது. அந்த சைடு நான் வரப்போ காட்டினேன்ல, இந்த அங்கே பாருங்க, அந்த இது நாங்கள் அது நம்ம அது வழியான வந்தோம் வண்டி எடுத்துகிட்டு. பாருங்களேன், அப்படியே மேகம் மறைக்குது சன்னு. கல்லணையில் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா காவிரி பாலம் அங்கே இருக்குல்ல, அங்கே திருச்சிக்கிட்ட இருக்கிற அதே இது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காவிரி வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நடந்து நம்ம கரிகார சோழன் கட்டின இடத்து வழியாக போயிட்டுருக்கோம். இது வந்துட்டு காவிரி ஆறு வந்துட்டு கனெக்ட் ஆகிற, அது வந்துட்டு குடமுட்டி வந்து கனெக்ட் ஆகிறது. நம்ம இப்போ காவிரி இதில் வழியாக நடந்து போயிட்டுருக்கோம். டைம் லாப்ஸ் போடுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்துச்சுன்னா போடுறேன், இல்லைன்னா கட் பண்ணிடுவேன். அந்த கனெக்ட் ஆகிற இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்ட்டு. ஏன்னா நேற்றுக்குன்னா இந்த டேம் திறந்து விட்ருக்காங்க, மேட்டூர் டேம்லேருந்து தண்ணி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இந்த டேம் கட்டியே ஒரு 3000 வருஷம் என்ன சொல்கிறாங்க, 3000 வருஷம் முன்னாடி பழமையான டேமாங்க. இன்னும் வரைக்கும் கொஞ்சம் கூட அந்த ஷேக்கிங் எதுவுமே இல்லையாமா. நானே கல்லணைக்கு 2வது வாட்டி வரேன், ஆச்சரியப்படுறேன். ஏன்னா இவ்வளோ தண்ணி வந்து நான் கல்லணையில் பார்க்கல. கல்லணையை நான் வந்து பார்க்கும்போது இப்படின்னா இருக்கும் எப்பயுமே கல்லணை அந்த மட்டும் தாங்க இருக்கும். ஆனால் இந்த வாட்டி இவ்வளோ தண்ணி இருக்குது. இது பாருங்கள், இந்த சைடு சன்செட் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு வேணால் நான் டைம் லாப்ஸ் எடுத்தேன்னா போடுறேன். தண்ணி போகிறது சூப்பராக தெரியுது. அது நம்ம இது வந்து காவிரி ஆறு கனெக்ட் ஆகிற இடம். அது வந்துட்டு நம்ம குடமுட்டி இது வந்துட்டு கனெக்ட் ஆகிற இடம். அதாவது நம்ம புளியஞ்சோலை போயிருப்போம், அடுத்த பாலம் காவிரி பாலத்துலேருந்து நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாலம் போயிருப்போம். அந்த பாலம்னா அது குடமுட்டி பாலம். அந்த பாலம் மேபி நான் போனேன்னா காட்டுறேன். உண்மையாக இருக்கிறேன். இப்போ திறந்து விட போகிறாங்க போல். இதுதான் இங்கே இருக்கிற செக்யூரிட்டி போல். தண்ணி எந்த அளவில் இருக்குதுன்னு பார்த்து திறந்து விட போகிறா போல். பாருங்கள், மேலே ஒன்று ஒரு இது இந்த லென்த்து. ஏன்னா திறந்து விட போகிறீங்களாண்ணா? திறந்து விட போகிறீங்களா? க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ? சரிங்க. எந்த அளவுக்கு நான் க்ளோஸ் பண்ணுவீங்க? எந்த அளவுக்கு இதை க்ளோஸ் பாயிண்ட்டை குறைக்கணும்? தண்ணியோட அளவு வந்து கம்மியாகும். ஓகேண்ணா. இப்போ வந்து தண்ணியோட அளவு வந்துட்டு வேகமாக போயிட்டுருக்குல அந்த சைடு, அது வந்து கம்மி பண்ணிட்டுருக்கான் அண்ணனா. பாருங்களேன், அந்த நீட்டில் இறங்குதா, மோட்டரை போட்டு கீழே அண்ணனா ஆப்ரேட்டிங் பண்ணிட்டுருக்கான். அழகான சன்செட்டில் அப்படியே டேம் வந்துட்டு அப்படியே தண்ணியோட அளவு கம்மி பண்ணிட்டுருக்கான். தண்ணி திறந்து விட்ருக்காங்களோண்ணா? சரி, ஓகே, நான் பார்ப்பேண்ணா. ஓகேங்க, நான் அப்படியே போயிட்டு அந்த இந்துக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஒரு அண்ணன் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்க, இங்கே வேகமாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்குங்க. இது ஓப்பன் ஆகிட்டுருக்குங்க. அங்கே க்ளோஸ் பண்ணுறாங்க, இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க. வேறுங்க நீருதா? சரி வாங்க, அப்படியே 1 by 1 இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் ஓப்பன் ஆகுது. அவங்க சொல்லுவாங்க போல் கவர்மெண்ட்டில் இவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணணும், இவ்வளோ தூரம் க்ளோஸ் பண்ணணுன்ட்டு.
காய்ஸ் நம்ம அந்த சைட்லேருந்து இப்போ வந்து இந்த சைடில் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பாலம் தெரியுதா? அந்த பாலம் வழியாக தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஆல்ரெடி உடஞ்சி கிடக்குது. ஏதோ ஏறி போயிட்டுருக்கோம். உடஞ்சிடக்கூடாது நம்ம போகிறப்ப எதுவும். பாருங்க, நம்ம அந்த சைடுனா போகிறோம். இப்போ சைடு போகலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கோம். அந்த சைடில் நின்றோம். அங்கே நின்று டைம் லாப்ஸ்னால் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து இப்போ இவங்கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இன்னும் போஸ்ட்டை பற்றி இல்லை, ஆளே இழுத்துட்டு போகிற அளவுக்கு இருக்குது. நான் குட்டி பசங்க வாங்கிங்கன்னா விளாண்டுருக்காங்க. சரிங்க, நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க முடியுதான்னு பார்க்குறேன். அங்கே போயிட்டு வேணால் கண்டினியூ பண்ணுறேன். இதோ அந்த இடத்துக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஃபைனலாக இந்த சைடு வந்துட்டோம். அப்பா, தண்ணியோட போஸ் அல்டிமேட்டாக இருக்குங்க. இங்கே மூடிட்டு இருக்காங்க, அதனால் தண்ணி போஸ் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருப்பாங்க. பாருங்கள், அங்கே தான் தண்ணி அங்கேருந்து வந்து கம்மியாக இருக்குது. தண்ணியை பாருங்கள், தண்ணியோட போஸ் ஒரு ஆளே இழுத்துட்டு போகிற அளவுக்கு இருக்குது. இப்போ சாரி கைஸ், ஏன்னா கிளிப்பிங் வந்து கட் பண்ணி போடுறதா இருக்கும். ஏன்னா நிறைய இது கவர் பண்ணுறதா இருக்குது. அது இல்லாமல் நம்ம டைமர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன், இந்த சைடு பார்க் இருக்குதுன்னு சொன்னல, இதெல்லாம் கல்லணோட இது எல்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு தெரில. முடிஞ்சால் கேட்டுட்டு வேணால் சொல்கிறேன். 40 என் ஃப்ரெண்டு 40 ருபீஸ்ன்னு சொன்னான். ஒரு ரவுண்டுக்கு 40 ருபீஸா? எல்லாம் நேரம்னா 10 நிமிஷத்துக்கு 40 ஆமாம். 10 நிமிஷம் 40 ஆமாம். ராஜா சரிங்க, அந்த இடத்துல வந்து கிளம்பியாச்சு. தண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. அழுக்கு தண்ணியாக வந்துட்டு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். கரிகால சோழன் ராஜா கிங்கு இவர்னா. சரிங்க, நம்ம ஃபைனலாக வந்துட்டு கிளம்பியாச்சு. கல்லணையில் நிறைய வந்து விசிட் பண்ண முடியல. ஏன்னா டைம் 6 o'clock ஆனதுனால எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் எல்லாத்தையும் போக சொல்லிட்டாங்க. நம்ம கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் வேணால் மோட்டோ ப்ளாகிங் கிட்ட பண்ணி பார்க்குறேன். இது வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா 2 கிளிப்பிங்காக போடுறேன். ஓகே, போகலாம். இங்கே பாருங்கள், கல்லணை இதெல்லாம் காவிரி. இது அந்த சைடு வந்து கொடுமுட்டி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு மழை பெய்யுதுங்க. நாங்கள் வந்த நேரமாக என்னென்னு தெரியல, திடீர்னு சுட்டு அடிச்சிட்டு இருந்ததில்ல, திடீர்னு மழை பெய்யுது. என் ஃப்ரெண்டு மீன் வாங்கினா, மீன் சாப்பிட்லான் இருக்கோம். என்ன மீன்டா? 10 ரூபாய்க்கு ஏதோ இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். போகிறப்ப கோப்ரோ வியூ கண்டினியூ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு மழை பெய்யுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மழை பெய்யுறது. சரியாட்டினா கோச்சிக்காதீங்க. நாங்களே இப்போ ஒதுங்கியாக நிற்கணும் போல், ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. நல்ல மழை பெய்ய போகுதுங்க, தூரிகிட்டு இருக்கு. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிடுறேன். ஓபி கைஸ் லைக் த வீடியோ. பிடிச்சதா எல்லாருமே லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிக்கிறதுனா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்க, நான் இந்த அழகான வியூவில் வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா, பாய், பி சேஃப், பி ஹாப்பி.